சென்னை பெரம்பூர் அருகே குடிநீர் குழாய் பதிப்பிற்காக பள்ளம் தோண்டும் பணியின் போது அங்கிருந்த மரம் வேரோடு சாய்ந்து விழுந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. மரம் முறிந்த போது அவ்வழியாக குழந்தையுடன் சென்ற நபர் நல்வாய்ப்பாக உயிர் தப்பிய நிலையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையுடன் பணியை மேற்கொள்ள வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாமக்கல் மாவட்டம் பரமத்தி வேலூர் அடுத்த புளிய மரத்துப்பட்டியில் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்ட நிலம் குறித்து அளவீடு செய்ய வந்த அதிகாரிகள் அங்கு நிலவிய வாக்குவாதத்தால் திரும்பிச் சென்றதால் பெண் ஒருவர் தற்கொலைக்கு முயன்ற சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியது. இதையடுத்து சம்பவ இடத்திற்கு வந்த காவல்துறையினர் பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்தனர். என்ன பண்ண போறீங்க? நான் ஊத்திக்க போறேன் சார். ஆல்ரெடி நான் ஊத்திட்டு தான் இருக்கறேன். இப்போ உங்க சார் முன்னாடி தான் ஊத்திக்கிட்டேன். அந்த பேட்டு வேலைப்பட்டி இவர் முன்னாடி தான் ஊத்திக்கிட்டேன். மறுபடியும் நான் லைட் முதல் கொண்டு இங்க தான் வச்சிருக்கேன். ராசிபுரம் அடுத்த வையப்பமலை பகுதியில் வீடு கட்டும் கட்டுக்கம்பியை திருட முயன்ற 2 இளைஞர்களை மடக்கி பிடித்து காவல்துறையினரிடம் பொதுமக்கள் ஒப்படைத்தனர். இதையடுத்து பிடிபட்ட ஷாதிக் பாட்ஷா மற்றும் ரவி ஆகியோர் வழக்கு பதிவு செய்து போலீசார் சிறையில் அடைத்தனர். மயிலாடுதுறை மாவட்டம் முருகன் கிராமத்தில் தனி நபரால் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டுள்ள அரசு புறம்போக்கு நிலத்தை மீட்டு வீடு இல்லா ஏழைகளுக்கு பட்டா வழங்க வேண்டும் என அக்கிராம மக்கள் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். மேலும் அக்கிராமத்தில் அரசுக்கு சொந்தமான நிலங்களை உடனடியாக அளவீடு செய்ய வேண்டும் எனவும் மனுவில் குறிப்பிட்டுள்ளனர். எங்கள் கோரிக்கையை மனுவாக எழுதி கொடுத்துள்ளோம். இவர்கள் அந்த திருக்கோயிலுக்கு அவ்வப்போது என்னென்ன அவர்களால் செய்ய முடியுமோ அந்தந்த ஊழியத்தை அவர்கள் செய்து வருகின்றனர். அதில் எந்த குறையும் வைத்தது கிடையாது. இவர்கள் திருக்கோயில் நடக்கக்கூடிய சில ஊழல்களை தட்டி கேட்ட போது காழ்ப்புணர்ச்சியின் காரணமாகவே இவர்களுக்கு அந்த அறிவிப்பை வழங்கி இவர்களை அந்த நிலத்தை விட்டு காலி செய்ய வேண்டும், இவர்களை அகதியாக்க வேண்டும் என்று அந்த தமிழ்நாடு அரசு இந்து சமய அறநிலையத்துறை சில கீழ்த்தரமான முடிவுகளை எடுத்து இவர்களை தன்னிச்சையாக இவர்களை காலி செய்ய வேண்டும் என்று சில வேலைகளை செய்து வருகிறது. இவர்கள் வாழ்வாதாரத்தை காத்திட வேண்டும் என நாங்கள் மாவட்ட ஆட்சியரை சந்திக்க வந்துள்ளோம். மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலத்தில் அமைந்துள்ள அரும்பண்ண வனமுறை நாயகி உடனாகிய ஸ்ரீ உக்தவேதீஸ்வர சுவாமி கோயிலின் நவராத்திரி 2ஆம் நாள் விழாவில் கொலு பூஜை வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் மேற்கொண்டனர். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அடுத்த திரு ஆயர்பாடியில் உள்ள ரயில்வே மேம்பாலத்தின் கீழ் சிமெண்ட் கலவை லாரி சிக்கியதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. உயரம் அதிகமாக லாரி இருந்ததால் மேம்பாலத்தில் சிக்கியதை அடுத்து 40 நிமிடங்கள் போராட்டத்திற்கு பிறகு லாரி மீட்கப்பட்டது. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அடுத்த புதுப்பட்டு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு சொந்தமான இடத்தில் செய்யப்பட்ட ஆக்கிரமிப்புகள் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியின் செய்தி எதிரொலியாக அகற்றப்பட்டன. மேலும் ஆக்கிரமிப்புகளை அகற்ற நடவடிக்கையை மேற்கொண்ட ஊராட்சி மன்ற தலைவர் சித்ராதாஸுக்கு பொதுமக்கள் நன்றி தெரிவித்துள்ளனர். கோவாவில் நடைபெற்ற தேசிய அளவிலான மிஸ் ரியாலிட்டி ஷோ போட்டியில் பங்கேற்ற வெற்றி பெற்ற தமிழ்நாட்டைச் சேர்ந்த தானியா நாயுடுக்கு சென்னை விமான நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. மேலும் அடுத்த ஆண்டு அமெரிக்காவில் நடைபெற உள்ள உலக அழகி போட்டியில் இந்தியாவை பிரதிநிதித்துவப்படுத்தும் வகையில் இவர் கலந்து கொள்ள உள்ளது குறிப்பிடத்தக்கது. நாகப்பட்டினம் மாவட்டம் புதிய கடற்கரையில் பொது கழிப்பறை பராமரிப்பு இல்லாமல் துர்நாற்றத்துடன் காணப்படுவதால் நோய் தொற்று பரவும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. பராமரிப்பு இல்லாத கழிவறையை மாவட்ட நிர்வாகம் விரைந்து சரி செய்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். செங்கல்பட்டு மாவட்டம் மேகமைகு ஊராட்சியில் உள்ள சர்வதேச யோகா மற்றும் இயற்கை மருத்துவ நிறுவன வளாகத்தில் செங்கல்பட்டு வனச்சரகம் சார்பில் பசுமை தமிழ்நாடு இயக்கம் 3ஆம் ஆண்டு நிறைவு விழா மற்றும் 4ஆம் ஆண்டு துவக்க விழாவை ஒட்டி மாபெரும் மரம் நடும் விழா நடைபெற்றது. உதவி வன பாதுகாவலர் லட்சுமிகுமார் தலைமையில் நடைபெற்ற இவ்விழாவில் செங்கல்பட்டு மாவட்ட ஆட்சியர் சினேகா, சட்டமன்ற உறுப்பினர் வரலட்சுமி மதுசூதனன், செங்கல்பட்டு நகர்மன்ற தலைவர் தேன்மொழி நரேந்திரன் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு நாவல் மரத்தை கொண்டாடுவோம் என்ற நோக்கில் மாபெரும் மரம் நடும் விழாவை துவக்கி வைத்தனர். கோவை மாவட்டம் பொள்ளாச்சியை அடுத்த வடுக்கம்பாளையம் அருகே குடியிருப்புகளுக்கு நடுவில் குப்பை கிடங்கில் திடீரென தீப்பற்றி எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. தகவலின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்புத் துறையினர் போராடி தீயை அணைத்த நிலையில் அப்பகுதியில் கரும்புகை சூழ்ந்ததால் குடியிருப்பு வாசிகள் அவதிக்குள்ளாகினர்.
நாமக்கல் துறையூர் சாலையில் தூசூர் என்ற இடத்தில் சாலையில் சென்று கொண்டிருந்த கார் திடீரென தீப்பிடித்து எரிந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. தொடர்ந்து 90% கார் எரிந்த நிலையில் தகவலின் அடிப்படையில் அங்கு வந்த தீயணைப்பு துறையினர் நீரை பாய்ச்சி தீயை அணைத்த நிலையில் இது தொடர்பாக நாமக்கல் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகின்றனர். மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே கல்குவாரியை அகற்றக் கோரி 200க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் காத்திருப்பு போராட்டத்தில் ஈடுபட்டனர். மேலும் சக்தி கிரஷர் என்ற பெயரில் குவாரி அமைப்பதற்கு அனுமதி பெற்று பணிகள் நடைபெற்று வருவதையொட்டி நாள்தோறும் நூற்றுக்கணக்கான லாரிகளில் கிராவல் மண் கடத்தப்பட்டு வருவதுடன் கல்குவாரியில் இருந்து வெளியேறும் மண் துகள்கள் மற்றும் புகைகளால் வீடுகளில் முதியோர்கள் மற்றும் குழந்தைகளுக்கு ஆஸ்துமா நோயால் பாதிக்கப்படுவதாகவும் உடனடியாக இந்த கல்குவாரி அனுமதியை ரத்து செய்ய வேண்டும் என பாதிக்கப்பட்டவர்கள் கோரிக்கை விடுத்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்துள்ளனர். ஊரை விட்டு காலி செய்து போக வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். இதை உடனடியாக தமிழக அரசு இந்த காலகட்டத்தில் அதை தடை செய்து இந்த மக்களை காப்பாற்ற வேண்டும், இந்த விவசாயத்தை காப்பாற்ற வேண்டும், இந்த கனிம வளத்தை காப்பாற்ற வேண்டும் என்று இங்கு இருக்கக்கூடிய கிராம மக்கள் சார்பாக கேட்டுக்கொள்கின்றோம். இது வருங்காலத்தில் இந்த அரசுக்கு எதிரான ஒரு நிலையை கூட ஏற்படுத்தும் என்பதை இந்த நேரத்தில் நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். தேனியில் விளையாட்டு மைதானத்தில் பசுமை தமிழ்நாடு இயக்க தினத்தை முன்னிட்டு மரம் நடும் விழா நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் தேனி மாவட்ட ஆட்சியர் ரஞ்சித் சிங் தேனி மாவட்ட விளையாட்டு மைதானம் முன்பு மரக்கன்று நடும் நிகழ்ச்சியினை துவக்கி வைத்த நிலையில் இந்த நிகழ்ச்சியில் தேனி மாவட்ட ஆட்சியர் ரஞ்சித் சிங் தேனி மாவட்ட விளையாட்டு மைதானம் முன்பு மரக்கன்று நட்டு நிகழ்ச்சியினை துவக்கி வைத்த நிலையில் இதில் தேனி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ஸ்னேக பிரியா, தேனி நகராட்சி தலைவர் உள்ளிட்ட அரசு அலுவலர்கள், மாணவர்கள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு மரக்கன்றுகளை நட்டு வைத்து விழிப்புணர்வை ஏற்படுத்தினர். காஞ்சிபுரத்தில் வேடல் கிராமத்தில் வசிக்கும் வீடற்ற மக்களுக்கு பட்டா வழங்காமல் தேனம்பாக்கம் பகுதியில் வசிக்கும் மக்களுக்கு வேடல் கிராமத்தில் பட்டா வழங்குவதை எதிர்ப்பு தெரிவித்து காஞ்சிபுரம் உத்தரமேரூர் சாலையில் கிராம மக்கள் திடீர் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. இதனால் சுமார் 45 நிமிடம் போக்குவரத்து பாதிப்பு ஏற்பட்ட நிலையில் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்ற மாக்கரல் காவல்துறையினர் விரைந்து வந்து பொதுமக்களிடம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்ட நிலையில் பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்படாததால் சாலை மறியலில் ஈடுபட்ட நபர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை நகராட்சி குமரன் புது தெருவில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாமில் மகளிர் உரிமை தொகை பதிவு செய்ய ஏராளமானோர் குவிந்தனர். முன்னதாக இந்த முகாமை நகர்மன்ற தலைவர் சுந்தரலட்சுமி சிவபிரகாசம் துவக்கி வைத்த நிலையில் மின்வாரிய பெயர் மாற்றம், பட்டா பெயர் மாற்றம், பிறப்புச் சான்றிதழ், இறப்புச் சான்றிதழ் கேட்டு பதிவு செய்த பயனாளிகளுக்கு உடனுக்குடன் நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது. திண்டுக்கல்லில் தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அனைத்து சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பாக 16 அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இதில் தூய்மை காவலர்களின் மாதாந்திர ஊதியத்தை 10,000 ரூபாயாக உயர்த்தி ஊராட்சி மூலம் ஊதியத்தை வழங்க வேண்டும் உள்ளிட்ட 16 அம்ச கோரிக்கையை வலியுறுத்தி மாநகராட்சி அலுவலகம் அருகே நடைபெற்ற நிலையில் தமிழக அரசு உடனடியாக தங்களது கோரிக்கைகளை நிறைவேற்றி தர வேண்டும் என தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அனைத்து சங்கங்களின் கூட்டமைப்பு மாநில ஒருங்கிணைப்பாளர் சுப்பிரமணி செய்தியாளர்களிடம் வலியுறுத்தினார். இரண்டாம் சரபோஜி மன்னரின் 248வது பிறந்த நாளையொட்டி தஞ்சாவூர் அரண்மனை வளாக தர்பார் மண்டபத்தில் அமைந்துள்ள அவரது முழு உருவ பளிங்கு சிலைக்கு அரசு சார்பில் மரியாதை செலுத்தப்பட்டது. தஞ்சை மாவட்ட ஆட்சியர் பிரியங்கா பங்கஜம், மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் ராஜாராம், தஞ்சை நாடாளுமன்ற உறுப்பினர் முரசொலி உள்ளிட்டோர் மாலை அணிவித்து மரியாதை செலுத்தினர். தென்காசி மாவட்டத்தில் பசுமை தமிழ்நாடு இயக்க நாளை முன்னிட்டு தென்காசி கோட்ட வனத்துறை சார்பில் தென்காசி தொழில் பயிற்சி கூட வளாகத்தில் மரக்கன்றுகள் நடும் விழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் கமல் கிஷோர், தென்காசி சட்டமன்ற உறுப்பினர் பழனி நாடார் மற்றும் மாவட்ட உதவி வன அலுவலர் நெல்லை நாயகம் ஆகியோர் நாவல் மரக்கன்றுகளை நட்டனர். கடலூர் மாவட்டம் புவனகிரியில் சுமார் 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த அஷ்ட நட்சத்திர பரிகார ஸ்தலமாக விளங்கும் வேதபுரீஸ்வரர் ஆலயத்தில் சிவனடியார்கள் குழுவினர் திருவாசகம் முற்றோதல் நடைபெற்றது. பூஜையின் ஒரு பகுதியாக உலகின் நன்மையும் அமைதியும் வேண்டி திருவாசகம் முற்றோதல் நடைபெற்றது.
சேலம் மாவட்டத்தில் ரபி பருவ சாகுபடியாக நெல், பருத்தி, மக்காச்சோளம், தட்டைப்பயிறு, நிலக்கடலை, சோளம் ஆகிய பயிர்கள் சாகுபடி செய்வதற்கு டிசம்பர் 30 வரை காப்பீடு செய்ய காலக்கெடு நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. விவசாயிகள் அருகே உள்ள தொடக்க வேளாண் கூட்டுறவு வங்கிகள் மற்றும் வணிக வங்கிகளில் நெல் ஏக்கருக்கு 568 ரூபாய், மக்காச்சோளத்திற்கு 482 ரூபாய், பருத்திக்கு 680 ரூபாய் பிரீமியம் செலுத்தி பயிர் காப்பீடு செய்யுமாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேனி மாவட்டம் மஞ்சளார் மற்றும் சோத்துப்பாறை அணைக்கு நீர்வரத்து முற்றிலும் இல்லாத நிலையில் உள்ளது. ஆண்டுதோறும் அக்டோபர் 15ஆம் தேதி 2 அணைகளிலும் இருந்து முதல் போக பாசனத்திற்காக நீர் திறக்கப்படும் நிலையில் இந்த ஆண்டு 2 அணைகளின் நீர்மட்டமும் பாதியாக உள்ளதால் தேனி மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் நீர் திறக்கப்படுமா என விவசாயிகளிடையே சந்தேகம் எழுந்துள்ளது. மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரில் தமிழ்நாடு ஊரக வளர்ச்சித்துறை அனைத்து சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பாக 16 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த ஆர்ப்பாட்டத்தில் தூய்மை காவலரின் மாத ஊதியம் 10,000 ரூபாய் வழங்குதல் உள்ளிட்ட 16 அம்ச கோரிக்கைகள் வலியுறுத்தப்பட்டது. சரஸ்வதி துணை நாதஸ்வரம் தவில் இசைக்கலைஞர்கள் நலச்சங்கம் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி இசைக்கருவிகளை வாசித்து கோவை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் இசைக்கலைஞர்கள் மனு அளித்துள்ளனர். அந்த மனுவில் வேலைவாய்ப்பில்லாமல் அவதியுறும் தங்களுக்கு இலவச வீட்டுமனை, பேருந்து கட்டணத்தில் 100% சலுகை, கலைஞர்கள் வாழும் ஊரில் உள்ள கோயில்களில் நிரந்தர வேலை உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி மனு அளித்தனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.